தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை சிகிச்சைகளில் சிறப்பு சலுகை. பாம்பன் சுவாமிகள் மட்டும் எதுக்கு பந்தம் அப்படின்னு சொல்லி அதுவும் 8 விதமான பந்தங்களை எழுதியிருக்காரு. அதுக்கு அந்த பந்தம் அப்படின்னு பெயர் வச்சதுக்கான முக்கிய காரணம் என்ன? நம்ம முருகன் கொஞ்சம் ஸ்பெஷல் இல்லை, நீங்கள் அதை வேற மாதிரி பார்த்தா மிகப்பெரிய சயின்ஸ், மிகப்பெரிய மேக்ஸ். இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து போனீங்கன்னா மிகப்பெரிய ஆன்மீகம். இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து போனீங்கன்னா எப்பேற்பட்ட அதர்வனத்தையும் முறியடிக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த இடத்துல இருக்கு. உண்மையாவே அந்த அஷ்டபந்தம் அப்படிங்கிறதுக்கு நம்ம நேரடி காரணம் எடுத்தோம்னா அஷ்டம்னா 8 விதமான பந்தங்கள் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்ல அதுக்குள்ள ஒரு சூக்குமமான ஏதாவது ஒரு விவரணம் அல்லது விவரிப்பு இருக்கு? இல்ல கண்டிப்பா. இப்போ நம்ம 8 அப்படின்னு எடுத்தாலே அது ஒரு இன்ஃபினிட்டிவ். இதுல நீங்க எல்லா பந்தத்தையும் பாத்தீங்கன்னா ஒரு ஒற்றுமை பார்க்கலாம். நீங்க அது ஒரு ஆய்வா கூட எடுங்க. இந்த வா அப்படின்ற வார்த்தை எல்லா பந்தத்திலையும் இருக்கும். எந்த பந்தம் எடுத்தாலும் முதல்ல நடுவுல இருக்கும், இல்ல ஆரம்பிக்கும் போது இருக்கும், இல்ல முடிக்கும் போது இருக்கும். இந்த வெறும் வா இல்ல வா வந்தே ஆகணும், நீ வேற வழியே கிடையாது, முருகா நீ வந்தா ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்டரிங். அது ஒரு உணர்வியல், உனக்கும் எனக்குமான ஒரு உணர்வியல் அது ஒன்று இருக்கும். இன்னொன்று, இந்த பந்தங்களுக்கான ஒரு தன்மை என்பது பிரபஞ்சத்தோடு உங்களை கட்டி நிற்கக்கூடிய ஒரு தன்மை. மற்ற எதுலையும் இருக்கா? நான் சொன்ன மாதிரி திருஞான சம்பந்தர் எழுதியிருக்காருன்னு சொன்னேன், சித்திர கவிராயர் எழுதியிருக்காருன்னு சொன்னேன், ஏன் அருணகிரிநாதர் கூட எழுதியிருக்காரு, அது வெளி வரவே இல்லை. ஆனால் எதுக்கு பாம்பன் சாமிகளோட இதுக்கு மட்டும் இவ்வளவு வேல்யூ இருக்கு? அது இந்த நேரத்தில் என்னோட ஐபிசி நேயர்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா இன்னைக்கு நேரம் ஏதோ முருகப்பெருமானுடைய அருள் நினைக்கிறேன். நிறுசு 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 இந்த வார்த்தையை சொன்னீங்கன்னா ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கம். இன்று நம்மோடு அஸ்ட்ராலஜர் வித்யா கார்த்திக் அணிஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். குறிப்பாக பந்தங்கள் தொடர்பில் நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட கேட்க போறோம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். ரொம்ப நாளைக்கு பிறகு திருப்பி மீண்டும் முருகனோட சந்திக்கிறோம். முருகனோட ஏதோ கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு முருகன். நிச்சயமா. அதாவது எல்லா சித்தர்களும் இருக்கட்டும், ஞானிகளாகவும் இருக்கட்டும், எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா இந்த ஆசாபாசம் பந்தம் இது எல்லாத்தையும் விட்டுருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா பாம்பன் சுவாமிகள் மட்டும் எதுக்கு பந்தம் அப்படின்னு சொல்லி அதுவும் 8 விதமான பந்தங்களை எழுதியிருக்காரு. அதுக்கு அந்த பந்தம் அப்படின்னு பெயர் வச்சதுக்கான முக்கிய காரணம் என்ன? நம்ம முருகன் கொஞ்சம் ஸ்பெஷல் இல்லை, மோர் தென் ஸ்பெஷல். அதனால அவர் குடும்பமாக 1 10 2 இருக்காரு. அதனால அவருக்கு குடும்பமோடு இருக்கிறது தான் முருகனுக்கு பிடித்த ஒரு நிகழ்வு. எல்லா சித்தர்களும் விட்டுட்டு வாங்க, விட்டுட்டு வராதிங்க, அதெல்லாம் தாண்டியும் சித்தர்கள் இசைக்கொள்ட்டு அப்படி நம்ம போட்டாலே அவர்கள் உலகத்திற்கு நன்மைகளை தரதற்காக அவதரித்தவர்கள் அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கொள்வோம். அதுவும் முருகப்பெருமானை எந்த சித்தரெல்லாம் வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் அனைவரும் உலக மக்களுடைய நன்மைக்காக மட்டும்தான் இயங்கிக் கொண்டிருப்பார்கள். இன்றளவும் இயங்கிக் கொண்டு தான் இருக்கிறார்கள். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பந்த பாசத்தை விட்டு அப்படின்ற மாதிரி நம்ம நார்மலாக ஏதோ ஒரு பேச்சு வழக்கில் சொல்லுவோம். இப்போ பந்தம் அப்படின்றது கட்டு என்று பொருள், தமிழில் கட்டி வைக்கிறது. அதனால தான் பந்த பாசத்துக்குள்ளே கட்டி வச்சுக்கிறது. ஒரு மனுஷன் இந்த உயிரை பந்த பாசத்தோட கட்டி, இந்த ஆன்மா உங்களை என்னையும் பிடிக்காட்டி எதுக்கு இப்படி உட்காந்துருக்க போகிறோம். இந்த மண்ணோட ஒரு பந்த பாசம் இருக்கிறது, ஒரு பந்தம் இருக்கிறது. அப்போ கனெக்டிவிட்டி நம்மளுக்கு புரியுற மாதிரி இப்படி இங்கிலீஷில் பேசினா நம்மளுக்கு புரியும் இல்லையா? அப்போ கனெக்டிவிட்டி தேவை. அப்படின்னா முருகனுக்கும் நம்மளுக்குமான ஒரு கனெக்டிவிட்டி, பிரபஞ்சத்துக்கும் நம்மளுக்குமான கனெக்டிவிட்டி. என்ன பிரபஞ்சம் பூசாவதுன்னா முருகன் இசைக்கொள்ட்டு போட்டால் எங்குமே வியாபித்திருப்போம். அவனை நீங்கள் இதுன்னு ஒரு வரையறைக்குள்ளே அடக்கவே முடியாது. நீங்கள் மற்ற கடவுளை ஒரு அரையறைக்குள்ளே அடக்கிஇல்லை. நம்ம ஆல்ரெடி பேசுகிற மாதிரி முருகனை நீங்கள் எதுக்குள்ளே அடங்குவேன்? அவன் தாயான தண்ணி, அவன் அனைத்துமானவன். அனைத்துமானவன் நம்ம எதாலையுமே அடக்க முடியாதுன்ற போது அனைத்திலும் வியாபித்து இருப்பவனே எப்படியாவது அடக்கி இந்த மனுஷங்க ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிடலாமா அப்படின்னு யோசித்து பாம்பன் சுவாமிகள் பண்ண விஷயங்கள் தான் இந்த அஷ்டபந்தம். இந்த பந்தம் அப்படின்னாலே கட்டுதல் என்று பொருள். அதை தாண்டியும் சித்தர்களுக்கான ஒரு ஒரு சமிக்கைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது சித்தர்களுக்கான ஒரு எழுத்தாள்னா நான் சொல்லணும் அப்படின்னா, அந்த காலத்தில் வெண்பாக்கள் பாடும்போது நம்மளுக்கு தெரியும் இந்த அந்தாதி பாடல் முறை, இந்த மாதிரி பாடுற முறை, இதெல்லாம் அந்த காலத்துக்கு ஒரு ஒரு சேலஞ்ச் மாதிரி. அப்படி பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு சேலஞ்ச் மாதிரி. அந்த மாதிரி சித்திரங்களுக்குள் வரைபடத்திற்குள் சில வார்த்தைகளை வைத்து பிரபஞ்ச கடவுளான முருகனை அதற்குள் கட்டுண்டு செய்து அந்த வார்த்தைகளுக்கு வசீகரத்தை கொடுத்து நமக்கான வாழ்வியலை வளப்படுத்துவது என்பது ஒரு மிகப்பெரிய, நீங்கள் அதை வேற மாதிரி பார்த்தா மிகப்பெரிய சயின்ஸ், மிகப்பெரிய மேக்ஸ். இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து போனீங்கன்னா மிகப்பெரிய ஆன்மீகம். இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து போனீங்கன்னா எப்பேற்பட்ட அதர்வனத்தையும் முறியடிக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த இடத்துல இருக்கு.
எப்பயுமே தீமை தலை தூக்கும் போது டேரெக்டாலாம் கடவுள் வர மாட்டார்ல. ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஆயுதத்தை அனுப்புவார்ல. அந்த மாதிரியான ஆயுதம் தான் இந்த சித்திரங்கள் மூலமாக பண்றது. யாரெல்லாம் வந்து சித்திர கவி பாட முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. பாம்பன் சுவாமிகளை தவிர சித்திரக்கவிகள் நிறைய பேர் கண்டிப்பா நம்ம திருஞான சம்பந்தர் பாடியிருக்காரு. திருஞான சம்பந்தர் எந்த விதத்துல வந்து நம்ம தேவாரம் பாடினாருன்னா கேள்வி இல்ல சித்திரக்கவி பாடுதல் அப்படின்றது எல்லாராலையும் பாட முடியாதுங்க. சித்தம் தெளிந்தவர்களால் தான் சித்திரக்கவி பாட முடியும். சித்தத்தை வசப்படுத்தியவர்களால் தான் சித்திரக்கவி பாட முடியும். இப்போ நீங்கள் நானும் இருக்க ஏதாவது ஒரு டிராயிங் போட்டு அதுக்குள்ள எழுத்துக்களை வடிவமைச்சு இல்லை அதுக்குள்ள ஒரு பாடலை வடிவமைச்சு அது பண் மாறாம இயல் மாறாம பாடணும். அதுல ஒரு புலமை இருக்கணும். அது இல்லாம நம்மளால முடியாது. ஏன்னா என்னதான் நம்ம சொன்னாலுமே நம்மளுடைய நீங்க இப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த முனிவர்கள் தேவர்கள்லாம் தாண்டி நம்மளுடைய எல்லா ஞானிகளும் சரி சித்தர்களும் சரி மிகப்பெரிய மொழியியலாளர்கள் தமிழ் மொழியை வசப்படுத்தி வைத்தார்கள். அகத்தியனே நம்ம தமிழை கொடுத்தவன் தான் நம்ம பேசிட்டே இருக்கோம். அப்போ மொழிக்கான அடையாளம் தான் அங்கே அதிகரிக்கிறது. நம்ம எந்த தேவார பாடம் திருவாசக படம் மாணிக்க வாசகர் படம் இது எல்லாமே எடுத்து பார்க்கும்போது அது ஏதோ ஒரு வெண்பாவோடு கனெக்ட் ஆனதை நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. இது அந்த காலத்துடைய ஒரு வரைமுறை. அப்படின்ற போது சித்தர்களுக்கான குழுவுக்குறி என்பது வேறு. குழுவுக்குறினா அவங்களுக்குள்ளேயே பேசிக்கொள்ளுதல், இல்லை கொஞ்சம் புரிந்தவர்கள் மட்டும் புரிந்து கொள்ளக்கூடிய எல்லாருக்குமே எல்லாமே கிடைச்சிச்சுன்னா அதோட வேல்யூ தெரியாமல் போயிடும்ல. அப்போ இந்த குழுவுக்குறியாக பயன்படுத்தினது தான் இந்த சித்திரங்கள். இன்னும் நீங்கள் ரொம்ப ஆழ்ந்து போனீங்கன்னா இப்போ மகாலட்சுமி யாரு 4 கை வச்சுட்டு உட்காந்துருக்கா, தாமரை வச்சிருக்கா, காசா கொட்டுவா, 2 யானை வச்சுட்டு இருப்பா. அப்போ அதுதான் மகாலட்சுமியா? இப்போ மற்ற கடவுள்லாம் காசு கொடுக்க மாட்டானா? அப்படி இல்லை. எனக்கு இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு செல்வமாக நான் கருதுறேன். அப்போ அதை ஒரு குறியீடுக்குள் வச்சு இந்த கடவுளை இந்த குறியீடில் வைத்திருக்கிறேன். கரெக்ட். எனக்கு ரொம்ப கோபமாக வருது, என்னை யாருமே வந்து போட்டு தள்ளுறாங்க, எனக்கு யாராவது வேணும் என்னை காப்பாற்றுறக்கு. அப்போ எனக்கு மேலே ஆக்ரோஷமான ஒரு ஆள் வேணும் அப்படின்ற போது நல்லா அப்படியே நாக்க தொங்க போட்டு உன்னை கொண்டுடு வேண்டான்ற மாதிரி வெறி கொண்ட வேங்கையா ஒத்தி வந்து நிற்கிறா, காளி வந்து நிற்கிறா அப்படின்னா அவளை அந்த ரூபத்தில் பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப அழகாக ரொம்ப இளமை, எப்பயுமே நான் ஸ்வீட்டாக இருக்கணும், எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும், அப்படியே ரொம்ப அப்படியே சிம்பிளாக இளமையாக இருக்கக்கூடிய முருகன் தேவைப்படுறான். அப்போ இந்த கடவுள்களை நம்ம ஒரு குறியீடுகள் மூலமாக வைத்திருக்கிறோம். இந்த மாதிரி கண்ணு 4 கரங்கள் 8 கரங்கள் இத்தனை அப்போ எல்லாத்தையுமே நம்ம குறியீடுக்குள் அடக்கிற மாதிரி சில விஷயங்களை சில வார்த்தைகளை குறியீடுக்குள் அடக்கி மக்களுக்கு கொடுத்தோமேயால் எப்பேற்பட்ட கட்டுகளையும் உடைக்கக்கூடிய தன்மையை அது கொடுக்க வல்லும், வாழ்வை வசமாக்கக்கூடும். அப்படின்றது தான் இந்த பந்தங்களுடைய ஒரு அமைப்பு. அது ரொம்ப ரொம்ப தேர்ச்சி பெற்றவர்களால் மொழியில் தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டும்தான் எழுத முடியும். அதில் அருணகிரிநாதர் அப்படியே குருவாகவே வச்ச பாம்பன் சுவாமிகள் அதில் வந்து மிகப்பெரிய கை தேர்ந்தவர். அதனால தான் வந்து மக்களுக்கு தேவைப்படுற விஷயத்தில் இவ்வளோ எளிமையாக இந்த பந்தங்கள் மூலமாக அவர் அருளி இருக்கிறார். இப்போ பந்தங்கள் சொல்றப்போ நம்ம அஷ்டபந்தம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். உண்மையாவே அந்த அஷ்டபந்தம் அப்படிங்கிறதுக்கு நம்ம நேரடி காரணம் எடுத்தோம்னா அஷ்டம்னா 8 விதமான பந்தங்கள் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை அதுக்குள்ள சூக்குமமான ஏதாவது ஒரு விவரணம் அல்லது விவரிப்பு இருக்கு? இல்லை கண்டிப்பா. இப்போ நம்ம 8 அப்படின்னு எடுத்தாலே அது ஒரு இன்ஃபினிட்டிவ், முதலும் இல்லாத முடிவும் இல்லாத பரம்பொருளை ஒரு முடிவுக்குள் கொண்டு வர இணைக்கக்கூடிய ஒரு தன்மை. ஓகே. அப்போ இந்த அஷ்டபந்தம் அப்படின்றது இயல்பாகவே அது ஒரு மூலிகைகளாக ஆன ஒரு விஷயம். நீங்கள் ஒரு சாமி சிலை நறுவுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சாமி சிலையை அந்த இடத்துல பிளேஸ் பண்ணுறதுக்கு இந்த அஷ்டபந்தத்தை வச்சு தான் பண்ணுவாங்க. அதுக்குன்னு சில குறிப்பிட்ட வகை மூலிகைகள் உண்டு, சில குறிப்பிட்ட வகை பூச்சி வகைகள் உண்டு. நம்ம இடத்துல வெறும் சிமெண்ட்டை வச்சு சாமி உருவாக்க முடியாது, அதுக்கான எனர்ஜி கொடுக்கக்கூடிய வேகள் ஒரு இந்தந்த மூலிகையை பயன்படுத்தும் போது அதற்கான நிலத்தத்துவத்தோடு அந்த மூலிகை அந்த எனர்ஜியை நம்மளுக்கு வந்து உருவாக்கி கொடுக்கும். அப்படின்ற போது இந்த அஷ்டபந்தம் அப்படின்றது ஒரு சாமி சிலையை நிற்க வைக்கிறதுக்கு அதை வந்து இணைக்கிறதுக்கான ஒரு பாலமாக இன்றளவும் நம்மளுடைய கோவில்களில் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூட்சமம். அப்போ இவர் எழுதின இந்த அஷ்டபந்தம் என்பது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நின்று நிலச்சி வாழ்வதற்கு எல்லாம் செய்ய வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய சூட்சமமாகத்தான் இந்த அஷ்டபந்தத்தை அவர் நினச்சிருந்தா 9 பந்தம் எழுதியிருக்கலாம்ல, நினச்சிருந்தா 7 பந்தம் எழுதியிருக்கலாம்ல, எதுக்கு இவர் அஷ்டபந்தம்னு எழுதணும்? இன்னொன்று என்னென்னா 8 திக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடியது. ஏன்னா இந்த பக்கம் போனால் இந்த பிடிக்க சொல்ல மாதிரி, இந்த பக்கம் ஐயோ பாதாள சாக்கடை, இந்த பக்கம் இதுன்ற மாதிரி ஒவ்வொரு பக்கமும் வாழ்க்கை. இந்த பக்கம் முடிச்சுனா இந்த பக்கம் ஏதாவது பிரச்சனை பண்ணும், இந்த பக்கம் முடிச்சுனா இந்த பக்கம் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணும் போது எந்த பக்கத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் என் அப்பா முருகன் இருக்கானே அவனை நினச்சா போதுன்னு சொல்கிறதுக்காக ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு பந்தத்தை அவர் கொடுத்து இந்த விஷயத்தை நீங்கள் மேற்கொள்ளும் போது உங்களுக்கான கவசமாக அது இயங்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த அஷ்டபந்தம். அஷ்டபந்தம் கோவில்களில் எப்படி ஒரு சிலை நிப்பாற்றத்துக்கு உதவுகிறதோ அந்த மாதிரி இந்த வாழ்வு, இந்த உயிர்வு, இந்த உடம்போடு இந்த வாழ்வியோடு நிலைத்து நின்று சில வேலைகளை செய்து அதற்கப்புறம் அது முத்திநிலை போவதற்காக அவர் உருவாக்குனது தான் இந்த அஷ்டபந்தம். இப்போ நம்ம இந்த பாம்பன் சுவாமிகள் எழுதின இந்த பந்தத்தை எல்லாம் நம்ம பார்க்குறோம். பாம்பன் சுவாமிகள் இதுக்கு முன்னாடி கவசங்கள் எல்லாம் எழுதியிருக்காரு. அந்த கவசங்கள் எல்லாத்தையும் கடந்து இந்த பந்தத்தை, அதாவது கவசங்கள்னும் போது அது நீண்ட வரிகளாக அது ஒரு தொடர்பாக இருக்கு. ஆனால் இது ஒரு சித்திரத்துக்குள்ள இந்த வார்த்தைகளை போடணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தேவை அப்படிங்கிறது
எதனால வந்திருக்கும்? இல்லை கண்டிப்பாக உண்மை தானே. நம்ம பாஷையில் சொல்ல வச்சுக்கோங்களேன், முழு வீடியோ பார்க்குறதோட ஷார்ட்ஸ் பார்க்குறது எல்லாத்துக்கும் பிடிக்குதா இல்லையா? ரொம்ப சிம்பிள். அந்த மாதிரி நான் எப்பயுமே ஒரு விஷயம் சொல்கிற மாதிரி, எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு தமிழுக்கு உண்டு. தமிழில் மட்டும்தான் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே, எல்லா வார்த்தையும் பொருள் கொடுக்கும். நீங்கள் ஏதாவது நீங்கள் உயிரெழுத்து எடுத்தால் அதுக்கு ஒரு பொருள் இருக்கும். நீங்கள் வெறும் மானு போட்டிங்கன்னா அது இசிக்கொல்ட்டு போட்டு பெரியன்னு போடுவாங்க. ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையுமே பொருள் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு மொழி என்னென்னா உலகத்திலே தமிழ் மொழி மட்டும்தான். அந்த மொழி தான் நீங்கள் என்ன தான் சான்ஸ்கிரிட் வந்தாலும், என்ன தான் நீங்கள் மந்திர உச்சாடனம் செய்தாலும், என்ன தான் நீங்கள் சொன்னாதான் கடவுள், தமிழ் மொழிக்கு மயங்கி தான் இத்தனை விஷயத்தையும் எல்லா கடவுளும் கொடுத்திருக்கிறார்கள். இதுதான் உண்மை. அப்போ அந்த மொழிக்குள் ஒவ்வொரு வார்த்தைக்குள் ஒவ்வொரு வலிமை உண்டு. அப்போ இந்தந்த வார்த்தையை செலக்ட் பண்ணி இந்தந்த இடத்துல இந்த ரூபத்தில் வைக்கும்போது அது சக்தி ரூபமாக செயல்படும், உயிர் ஊட்டப்பட்ட சக்தி எனர்ஜியாக செயல்படும். அப்படி எழுதப்பட்டது தான் இந்த ஒவ்வொரு பந்தங்கள். அதாவது கவசங்களோட ஒரு ஷார்ட் ரீல்ஸ் மாதிரி. எக்ஸாக்ட்லி. கவசங்கள் மாதிரிலாம் ஒன்றுங்க. இப்போ நம்ம போன தடவை கந்தசஷ்டி கவசம் பற்றி பேசணும். நீங்கள் கந்தசஷ்டி கவசத்துக்கு நீங்கள் பண்ணி நீங்கள் ஒரு 17 நிமிஷம் 18 நிமிஷம் பாராயணம் பண்ணுறதை விட நீங்கள் 4 வார்த்தையில் 4 வரிக்குள்ள மயூரபந்தம் பண்ணால் உங்களுக்கு எல்லாம் கிடச்சிட போகுது. அப்போ அதோ இசிக்கொல்ட்டு இதுதான். ஏன்னா ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி கடைசியில் இதை மட்டும் படிப்பா போதும். முதல்ல பழம் உரிக்க கற்றுக் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் பழத்தை எப்படி சாப்பிட்றதுன்னு கற்றுக் கொடுத்தாங்க, அப்புறம் டைமில் அந்த நேரத்தில் பழத்தை ஜூஸ் போட்டு குடிக்க கற்றுக் கொடுத்தாங்க. ஒவ்வொன்றும் எப்படி பரிணாம வளர்ச்சிக்குள் வருகிறதோ அந்த மாதிரி இந்த அமைப்பு எதிர்க்கனா இதுக்கு மேலே உனக்கு எதுவுமே இல்லை, அவ்வளோதான், நீ ஒரு டெட் எண்டுக்கு போயிட்ட, என்னை காப்பாற்றுறதுக்கு வேறு எதுவுமே இல்லையா அப்படின்னு நீ கேட்கும்போது இந்தா பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி தூக்கி போடக்கூடிய ஒரு துடுப்பாகத்தான் இந்த பந்தங்கள். அது ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருந்தால் தான் நம்மளால முடியும். இருக்கிற பட்சத்தில் இவ்வளோ ஒருத்தனை எங்கேப்பா நேரம் இல்லைப்பா எனக்கு, இப்போ என்னை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னா அதற்கு இந்த குட்டியாக இருந்தால் தான் முடியும் அப்படின்றது. அதுவும் சித்திரங்களுக்குள் இவ்வளவு தான் நடக்க முடியும். நான் திரும்ப சொன்ன மாதிரி இந்த சித்திரக்கவி எழுதுதல் அப்படின்றது சித்தம் தெளிவுபற்ற விட முடியும். ஏன்னா இது ஒரு மேத்தமெட்டிக்கல் கணக்கு. ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு வலிமை கொடுக்கும். நான் இப்போ இந்த சவுண்ட் அண்ட் லைட்ஸ் பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்கனால என்னுடைய இதே என்னென்னா ஒன்றும் இல்லை, நான் ஒரு 3 வார்த்தை சொன்னேன்னா உங்களுக்கு சுகர் போயிடும். என்னோட இத்தனை கிளைண்ட்டை கொடுத்து ஆமாம் ரிப்போர்ட்டோட வந்திருக்காங்க. அப்போ இது வித்யா கண்டுபிடிச்சதா? இல்லை, சித்தர்கள் கண்டுபிடிச்சதா? அவர்களுக்கு குருவான முருகன் கண்டுபிடிச்சது. இப்போ நம்ம அந்த காலத்தில் என்ன பண்ணுவோம், இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்குது, அதுக்கு முன்னாடி கோவில்களில் உட்காந்து மருத்துவம் பார்த்துக்கூட, மருத்துவன் ஜோதிடனாக இருந்தால் ஜோதிடன் மருத்துவனாக இருந்தால். அப்போது என்ன பண்ணுவாங்க, நீங்களே இருக்கீங்க, என்ன வித்யா சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் நல்லா அடி கூட சூப்பராக தெரிவேன், நீங்கள் அழகாக இருக்காங்களே தாஷா, நீங்கள் இருந்தாலும் இல்லாட்டியும் அதை தெரிவீர்கள். அப்போது உங்களுக்குள் வார்த்தைகள் ஒரு மாயம் செய்யும். வார்த்தைகள் சில விஷயத்தை மாற்றும். அதைத்தான் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சவுண்ட் தெரப்பி, எனர்ஜி தெரப்பி, மியூசிக்கல் தெரப்பி, இதெல்லாம் நாங்கள் தான் கண்டுபிடிச்சோன்னு. அப்போ இதெல்லாம் தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய ஆள் யாருன்னா பாமன் சுவாமிகள் தான். இந்த சத்தங்கள் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய அத்தனை அல்லல்களையும் தீர்த்து கொள்ள முடியும். அதுக்கு இந்த வார்த்தைகள் தான் போடணும். இதில் நீங்கள் எல்லா பந்தத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றுமை பார்க்கலாம். நீங்கள் அது ஒரு ஆய்வாக கூட எடுங்களேன். இந்த வா அப்படின்ற வார்த்தை எல்லா பந்தத்துலையும் இருக்கும். எந்த பந்தம் எடுத்தாலும் முதல்ல நடுவில் இருக்கும், இல்லை ஆரம்பிக்கும் போது இருக்கும், இல்லை முடிக்கும் போது இருக்கும். இந்த வெறும் வா இல்லை வா, வந்தே ஆகணும், நீ வேற வழியே கிடையாது, முருகா நீ வந்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்டரிங். அது ஒரு உணர்வியல், உனக்கும் எனக்குமான ஒரு உணர்வியல், அது ஒன்று இருக்கும். இன்னொன்று வா அப்படின்னா வளமை என்று அர்த்தம், வாய்ப்புகள் என்ற அர்த்தம், வசதி என்ற அர்த்தம். அப்போ எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய இந்த சொல்லை நீங்கள் ஆரம்ப சொல்லாகவோ நடுச்சொல்லாகவோ சேர்க்கும் போது அதற்கான விஷயங்கள் வரும். ஒன்றும் இல்லை, நீங்கள் யாராலும் சரி, இப்போ என்னோட ஐபிசி நேர்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக இன்றைக்கி நேரம் ஏதோ முருகப்பெருமான் அருள் நினைக்கிறேன், நிறுசு 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 இந்த வார்த்தையை சொன்னீங்கன்னா உங்களோட சுகர் போயிடும். நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோ. இல்லை, நான் மனசுக்குள்ள நினச்சேன் சரி கேட்கலாமா அப்படின்னு, நீங்களே சொல்லிட்டு. ஆமாம், இது என்னென்னா இந்த நிறுசு 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 இந்த 21 தடவை நீங்கள் சொல்லும் போது யார் வேண்டுமானாலும் கொஞ்சம் பாஸ் பண்ணிவிட்டு நான் சொன்ன இந்த ஆர்டரில் 21 தடவை சொல்லி பாருங்கள். சொல்லி முடிக்கும் போது உங்களுக்கு கொட்டாவி வரும், சொல்லி முடிக்கும் போது உங்களுக்கு யூரின் வரும், சொல்லி முடிக்கும் போது உங்களுக்கு கேஸ் போகும், சொல்லும் போதே உங்களுக்கு அந்த தனம் வருது, உங்களோட டிஎன்ஏ ஆக்டிவேட் ஆகும். முதல்ல ஒரு கழிவுகள் போனால் தான் உடல் சுத்தமாகும். சாதாரண ஒரு விஷயத்திற்கே இந்த ஒரு 3 வார்த்தை உங்கள் உடல் கழிவை போக்கும்னா அவ்வளோ ஒரு வார்த்தை உங்கள் மனக்கழிவை போக்கும். மனக்கழிவுனால தானே பிரச்சனை அவஸ்தைப்படுறான் மனுஷன். எனக்கு அது கிடைக்கல, இது கிடைக்கல, அவன் ஏதோ உருட்டிட்டான், இவன் ஏதோ பண்ணிட்டான், எல்லாமே நம்மளுடைய மனக்கழிவு தான். அப்போ இந்த மனக்கழிவுகளை போக்குவதற்கான ஒரு வார்த்தை ஜாலமாகத்தான் சித்தர்களுடைய வார்த்தைகள்லாம் ரொம்ப 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 அது இதை சொல்கிறேன், குழுவுக்குறின்னு சொல்லிட்டேன், ரொம்ப புரிந்து கொள்வது கடினம். ஆனால் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இங்கே உட்காந்து பேச மாட்டீங்க, அமைதியாயிருவோம், அங்கே உட்காந்துருவோம், அந்த ஏகாந்தத்தில் போய்டுவோம். நான் எப்பயுமே சொல்லுவேன், தமிழ் படுத்தல் எனக்கு போதைன்னு சொல்லுவேன். அந்த போதை எது கொடுக்கணும், அந்த வார்த்தைகள் தான் கொடுக்கும். அப்போ இந்த மாதிரி வார்த்தைகள், இந்த மாதிரி ஒரு கோடி வார்த்தை இருக்குது. இந்த வார்த்தைகள் மூலமாகத்தான் வைத்தியம் பார்த்தார்கள். நம்மளுடைய
பரம்பரையோட ஒரு ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா வாழ்வாங்க நம்ம நீங்கள் பார்த்துருப்பீங்களா, நிறைய பேர் சின்ன வயசுலேயே பார்த்துருப்பாங்க. குலோத்துங்க சோழனை ஒரு புலவன் பாடி எரிய வச்சானு, வானூர் மதியம் அடைந்தது மதனம் நம்ம பார்த்துருக்கோம். வெறும் வார்த்தையை சொல்லி ஒரு எரிய வைக்க முடியுமா? முடியும். தமிழுக்கு அவ்வளோ வலிமை, அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு மொழி தமிழ் மொழி. அப்போ இந்த மொழியோடு நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் உபயோகப்படுத்தும் போது அந்த எனர்ஜி, அந்த சத்தம், எதுக்கு அதுக்கு வல்லினம்னு பேர், வலிமையை கொடுக்கும். எதுக்கு அது மெல்லினம் பேர், மென்மையை கொடுக்கும். அப்போ இந்த வல்லினத்தை நீங்கள் உபயோகப்படுத்தும் போது நீங்கள் சும்மா வல்லினம் உபயோகப்படுத்த திட்டும் போதெல்லாம் பாருங்களேன், வல்லினம் தான் வரும். வர்றியா பொறியா, அதுதான் அந்த ரா சத்தம். இந்த ராவா வராது. அப்போ அது அந்த அந்த வலிமையை கொடுக்கும் உங்களுக்கு. வரும், அப்போதான் வரும். அது கெட்ட வார்த்தை எல்லாம் நல்ல வார்த்தை எல்லாம் அந்த இதில் தான் வரும்ன்ற போது இந்த வார்த்தைகள் வந்து அப்போ அவர் கண்டுபிடிக்கிறார் என்னென்ன வார்த்தையை எங்கெங்கே போட்டால் மனிதருக்கு என்னென்ன பிரச்சனைகள் தீரும். இது நீங்கள் சாதாரணமாக உட்காந்து பேச முடியாது. நினைக்க எப்படி சிலிருக்கும். எனக்கெல்லாம் புல்லரிச்சு போச்சு. என்ன யாருப்பா நீ, எங்கேருந்துப்பா எங்களுக்குன்னே இப்படி வந்த, இன்றைக்கி எப்படிப்பா உயிர்ப்பா உட்காந்துருக்க. இது உடல்லேருந்து ஒவ்வொரு அணுவும் மக்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கிற ஒரு உண்மையான சோளால் மட்டும்தான் இது முடியுன்றதுக்கு நம்மளுடைய சித்தர்கள்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. அதனால தான் இன்றைக்கும் மொழியும் நாமும் உயிர்ப்போடு இருந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் உண்மை. அப்போது இந்த பந்தங்களுக்குள் இந்த எழுத்துக்களை இவர்கள் அடக்கும்போது அந்த எழுத்துக்கள் மூலமாகத்தான் அது மாயம் செய்கிறது. அதை நீங்கள் பாட்டா போடுறீங்களா, உங்களோட இஷ்டம். நீங்கள் வெறும் எழுத்தாக எழுதி வச்சுக்கிறீங்களா, அது உங்களோட இஷ்டம். உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் பாடுங்க, அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். எப்பயுமே நம்ம வந்து படிக்கிறத விட ஈஸியாக சினிமா பாட்டு நம்ம மனசில் பதிஞ்சிடும்ல. ஏன், அது சத்தம் ஏதோ ஒன்றா பண்ணுது, அது மியூசிக்கல் தெரப்பின்னு எடுக்கலாம். அப்போ நீங்கள் பாட்டாக பாடும்போது அது ஈஸியாக மனப்பாடம் ஆகிடுது, நம்மளுக்குள்ளே போயிடுது. அது ஒரு அதிர்வை கொடுக்குது. நான் போன தடவை சொன்னேன், இந்த க்ளீம் சத்தம் ஒரு அதிர்வை கொடுக்கும். நம்ம அந்த மாதிரி ஒவ்வொரு சத்தமும் ஒவ்வொரு அதிர்வை கொடுக்கும். நீ வாழவானா, நீ வாழ்றியோ இல்லையோ, நீ வாழ வந்திருக்க அப்படின்றத உங்களுக்கு சொல்ல வச்சிடும். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஒன்றும் இல்லைப்பா, வா எந்திரிச்சு வா, நீ வா நீ கூப்பிடும் போது ஐயோ என் பிள்ளை கூப்பிட்றான்னு முருகன் ஓடி வந்துடும். எங்கே இருந்தாலும் என் விழுமா என் பிள்ளை கூப்பிட்றான்னு சொல்லிட்டு ஓடி வந்துடுவான். அப்போ இந்த வார்த்தைகள் எல்லாமே வாழ்வியலை வசப்படுத்தக்கூடிய தன்மை. வாழ்வியலை மட்டுமா, உங்களுக்கு ஏதாவது நெகட்டிவ் பண்ணிட்டாங்க, முடியவே முடியல, யார்கிட்ட போய் நிற்போம்? அவன்கிட்ட தான் போய் நிற்போம். அவனால் டைரெக்டாக வர முடியுமா? அவர் எவ்வளோ அப்பாயின்மெண்ட்டில் இருக்கார், பிஸியாக இருக்கார், முடியாது. அப்போ என்ன பண்ணுவார்? அவருடைய எனர்ஜியாகவே இங்கே அப்படியே பாஸ் பண்ணுவார். பந்தங்கள் எல்லாமே நம்ம பேசணும்னா அது கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட், பெரிய சயின்ஸு. நார்மலாக நம்ம பேசும்போது ஒவ்வொரு பந்தம் இந்த வார்த்தைன்னு பேசுகிறோம். இந்த பந்தங்களுக்கான ஒரு தன்மை என்பது பிரபஞ்சத்தோடு உங்களை கட்டிணைக்கக்கூடிய ஒரு தன்மை. மற்ற எதுலேயும் இருக்கா? நான் சொன்ன மாதிரி திருஞான சம்பந்தர் எழுதியிருக்காருன்னு சொன்னேன், சித்திர கவிராயர் எழுதியிருக்காருன்னு சொன்னேன், ஏன் அருணகிரிநாதர் கூட எழுதியிருக்காரு, அது வெளி வரவே இல்லை. ஆனால் எதுக்கு பாம்பன் சாமிகளோட இதுக்கு மட்டும் இவ்வளவு வேல்யூ இருக்குது? அது இந்த நேரத்தில் எங்கே பார்த்தாலும் சஸ்திர பந்தம். இப்போலாம் அது ஒரு ட்ரெண்டிங்காக வேறு ஆகிடுச்சு இல்லையா? ட்ரெண்டிங் ஆகிடுச்சு அப்படின்னா ஒர்க் ஆகுது. இப்போ நம்மளே போகிறோம், ஒன்று போனால் நடந்தால் தானே அதை வந்து பேசுவோம், இல்லாட்டி நம்ம அதை பேசுவோமா? அப்போ மற்றவர்களை விட உண்மையாகவே முருகப்பெருமான் சொல்லி எழுதப்பட்ட இந்த பந்தங்கள் எல்லாமே அவருடைய குறிப்பெடுத்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் சொல்லி எழுதப்பட்ட வார்த்தைகள் இது. அதற்காக அதுக்கு அவ்வளோ எனர்ஜி இருக்குது. அப்போ இந்த வார்த்தைகளை நாம் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக முருகன் அவன் வார்த்தைகள் மூலமாக நமக்குள் வசப்படுவான். முருகன் வசப்பட்டால் வேணாம், உலகமே வசப்பட்டுரும். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை, சிகிச்சைகளில் சிறப்பு சலுகை.